ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கௌதம் ரொம்ப அழகாகவே பேசி கோர்ட்டில் ஒரு வாரம் டைம் வாங்கிக்கினாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இந்த ஆறுமுகம் எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்காங்க, இந்த குற்றவாளிகளெல்லாம் நல்லாவே கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த மாதிரி இந்த இளநீ கடைக்காரனை கூட பேசிகிட்டு இருந்த நம்ம இலக்கியா இதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க தான் பார்க்கறதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடுத்த அந்த ஆறுமுகம், இப்போ நம்ம பிடிச்சாதான் வேலைக்கு நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் பிளான் போடுறாங்க. நம்ம ஜானம்மா மூலமாக அதை நிறைவேற்ற போகிறாங்க. நம்ம ஜானம்மா கிட்ட இந்த மாதிரி ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆறுமுகம் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேச வச்சு நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா அஞ்சலியும் பைரவியும் அவங்கள சந்திக்க வைக்கிறாங்க. கரெக்டாக அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அஞ்சலியும் பைரவியும் இந்த ஆறுமுகம் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பேசிகிட்டு இருக்க பார்த்து நம்ம இலக்கியாவோட தம்பி அதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்க, என்ன இவங்க பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ ஆதாரமாக எடுக்க போகிறாங்க. வீடியோ ஆதாரமாக எடுத்து இந்த மாதிரி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த தாத்தா ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களே இடம் மாற்றி இவங்க எல்லாரும் பிளான் போட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் நிரூபிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வீடியோ ஆதாரமாக வச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வரத போகிறாங்க. எப்படியோ ஒன்றுங்க, இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அப்படின்றத நிரூபிக்காமல் போக போகிறது இல்லைங்க நம்ம கௌதம். இந்த டைம் கன்ஃபார்ம் இந்த அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை, நடிச்சிட்ருக்கா அப்படின்ற உண்மை வெளியே வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இந்த அஞ்சலியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கன்ஃபார்முங்க. என்னதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி ஒரு விஷயத்துலையும் தப்பிச்சிட்டே இருக்கிறா. இதுக்கப்புறமும் தப்பிக்குவாளா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ரொம்ப இந்த அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த நம்ம இலக்கிய வெளியே வர முடியும். அதனால் நம்ம கௌதம் கண்டிப்பாக அதை நிரூபிக்காமல் இருக்க போகிறது இல்லைங்க. அது நிரூபித்து தான் தீர போகிறாங்க. நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க சூப்பராகவே இருக்க போகுது. வாங்க என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.